பாருங்கள், அந்த நேரத்தில் விமர்சனம்லாம் சொல்கிறாங்க, இவ்வளவு குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது எம்ஜிஆர். எப்போ நாடாளுமன்றத்தையும் சொன்னாங்க, சிஎம் ஆகிட்டார், அற்புதமான 2.5 வருஷம் ஆட்சி, அற்புதமான ஆட்சி நடக்குது. இங்கே மது விலக்கு கொண்டு வந்தார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் மதுவை கொண்டாட மாட்டேன்னு சொன்னவர் எம்ஜிஆர். ரொம்ப கடுமையான ஒரு லஞ்ச லாவண்யமற்ற ஏழை எளியவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி அந்த 2.5 வருஷம் அற்புதம் நடக்குது. காலச்சூழல் பரிமாணம் பாருங்கள். மறுபடியும் அப்போ எம்ஜிஆருடைய எண்ணம் என்ன? எப்போ இருந்தாலும் சென்ட்ரலில் யார் மையத்தில் இருந்தாலும் அவங்க கூட இணக்கமாக இருக்கணுன்றது தான். அந்த மாதிரி இணக்கமாக தான் மொரார்ஜி தேசாய் கூட இருந்தார். ஏன்னா மாநில நலன்களை காக்க வேண்டுன்ற எண்ணம் எப்போவுமே அவருக்கு உண்டு. அவருடைய சரித்திரம் படித்தா தெரியும். இப்போ நான் கொண்டு வரது எதுக்குன்னா, இந்த இதை பாருங்கள், இப்படிப்பட்ட கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற திமுக கூட அதே இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணுறாங்க, மொரார்ஜி தேசாயோட கூட்டு வைக்கும்போது அந்த இடையில் ஒரு இடைத்தேர்தல் வருது தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர் இடத்தில் வரும்போது சிகாவில் நின்னார். அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி அம்மா இங்கே நிற்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல எம்ஜிஆர்